தமிழ்நாட்டில் நெட்டை ரக தென்னை மரங்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஈத்தாமொழி விளங்கி வருகிறது. அதேபோன்று இங்கு விளையும் தேங்காய் அளவில் பெரியதாகவும் அதிக எடை கொண்டதாகவும் இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஈத்தாமொழி, ராஜாக்கமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு இளைஞருக்கு 500 தென்னை மரங்கள் இருந்தால் அவருக்கு பெண் கொடுக்க பலரும் போட்டி போடும் நிலை இருந்தது. அந்த அளவுக்கு தென்னை மரங்கள் பொருளாதாரத்திற்கான முக்கிய ஆதாரமாக இருந்து வந்தன. ஆனால் இந்த சூழல் தற்போது மலையேறிவிட்டது. ஈத்தாமொழி தேங்காய்கள் தற்போது மதிப்பை இழந்து வருவதாக தென்னை விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சமீப காலமாக வாடல் நோய், வண்டு தாக்குதல், வெள்ளைப்பூச்சு, இலை சுருட்டு போன்ற பாதிப்புகளால் தென்னை மரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். 500 1000 தேங்காய் ஒரு ஆளுக்கு இருந்தால் வெட்டினா அந்த பையனுக்கு பொண்ணு கட்டி கொடுப்பாங்க, வருமானம் இருக்குன்னு. இப்போதைக்கு தேங்காய் விலை இல்லை, அதனால் அந்த இதே இல்லை, அந்த மரியாதை இல்லை. இப்போ வெளியே இருந்து தான் தேங்காய் வருது. வேறு மாவட்டம், அதான் பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம், அங்கே இருந்து தேங்காய் லாரியில் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே உற்பத்தி இல்லை. தேங்காய் முன்னாடி எங்களுக்கு 600 கிராம் சராசரி ஒரு தேங்காய் வரும். இப்போதைக்கு 450, அரை கிலோ, அவ்வளோதான் வரும். தொடர் நோய் தாக்குதல்களால் தென்னை மரங்களில் விளைச்சல் குறைந்து வருவதாகவும் 100 தேங்காய் விளைய வேண்டிய இடத்தில் வெறும் 30 தேங்காய் மட்டுமே கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக தென்னை மரங்களை சார்ந்து செய்யப்படும் தேங்காய் கொப்பரையிலிருந்து எண்ணெய் எடுத்தல், கயிறு தயாரித்தல் உள்ளிட்ட பணிகளும் நலிவடைந்து வருகின்றன. இங்கே தேங்காய் வருமானம் தான் முக்கியமான வருமானங்கள். அந்த தேங்காய் வருமானத்தில் அந்த தொண்டி அது கதம்பலாக்கி அது அதில் உள்ள விவசாயங்கள் அது நல்ல பழங்களை கொடுத்துட்டு இருந்து, இப்போ சில வருஷமாக மஞ்சள் நோய், புழு, மூட்டுப்புழு, அந்த மாதிரி உள்ள நோய்கள் வரது. 1000 தேங்காய் கிடைக்கிறதுல 200 தேங்காய் தான் கிடைக்குது. அதனால எல்லா தொழிலுமே இப்போ உள்ள அந்த தேங்காயை வச்சு உள்ள தொழில் அவ்வளோவே பாதிக்கும். விவசாயமாக இருந்தாலும் சரி தான், கூலி வேலையாக இருந்தாலும் சரி, அவ்வளோ வரும். இந்த தேங்காய் வச்சு தான் அங்கே கூலி வேலை நடந்தது, அவ்வளோ வரைக்கும் இப்போ பாதிப்பாயிடுச்சு. ஒரு காலத்தில் ஈத்தாமொழி தேங்காய் வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதோ வெளி மாவட்டங்களிலிருந்து தேங்காய்களை இறக்குமதி செய்யும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு இதனை கருத்தில் கொண்டு தென்னை விவசாயத்தை ஊக்குவிக்க மானியமும் விவசாயிகளுக்கு போதிய பயிற்சியும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் தென்னை மரங்களில் ஏற்படும் நோய் பாதிப்புகளுக்கு உரிய மருந்துகளை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள்.